கலை நியூஸ் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாங்க 1 ஜனவரி 2024 திங்கட்கிழமை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு கேட்டு பொதுமக்களிடம் நோட்டீஸ்களை வழங்கினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் குறித்து தகவல் தெரிந்தால் பொதுமக்கள் தெரிவிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் 2016ஆம் ஆண்டு உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்ட புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கின்றது. 2016ஆம் ஆண்டு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் உளுந்தூர்பேட்டையில் எம்எல்ஏவாக போட்டியிட்டார். அந்த புகைப்படங்கள் தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி கொண்டிருக்கின்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சென்னையில் பாமக தலைவரை நேரில் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட பாமகவினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கேசவன் நகர் பகுதியில் அகில பாரத இந்து மகாசபை மாநில பொதுச் செயலாளர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் பொதுச் செயலாளரே ஆள் வைத்து பெட்ரோல் குண்டு வீசியதாக கண்டுபிடிக்கப்பட்டு அவரை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 4ஆம் காலாண்டு நுகர்வோர் பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டார் வடக்கு மண்டல காவல்துறை தலைவர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான சிறந்த கலைஞர்களுக்கான விருது தேர்வு செய்யும் கூட்டம் நேற்றைய முன்தினம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கினர் திமுகவினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்வு நேற்றைய முன்தினம் நடைபெற்றது. திருக்கோவிலூர் உட்கோட்டக காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் கண்ணன் அவர்கள் நேற்றைய முன்தினம் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் மற்றும் கடலூர் சேலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் சொகுசு பேருந்தும் பிக்கப் வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்து. 2 பேர் உயிரிழப்பு. போலீசார் விசாரணை. 7 பேர் படுகாயம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள குதிரை சந்தல் கிராமத்தில் வீட்டில் தவறி விழுந்த 60 வயது முதியவர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழப்பு. போலீசார் விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள அம்மங்கலத்தூர் கிராமத்தில் இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே பசுமாடு ஒன்று உயிரிழப்பு. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் கிராமம் அருகில் சேலம் விருத்தாச்சலம் செல்லும் சாலையில் ஏற்பட்ட விபத்தில் குமார் மற்றும் வேல்முருகன் என்பவர் உயிரிழப்பு. போலீசார் விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு கேட்டு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தியில் நடைபெறும் அயோத்தி ராம ஜென்ம பூமியில் நடைபெறும் கும்பாபிஷேக விழாவில் பொதுமக்கள் கலந்து கொள்வதற்காக இந்து முன்னணியினர் வீதியாக சென்று நோட்டீஸ் வழங்கினர். அயோத்தியில் ராமர் கோயிலானது ஜனவரி 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கூட்ரோட்டு பகுதியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லைப்புற காவல் நிலையம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சமயசிங் மீனா அவர்களால் புதிதாக திறக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை அருகே உள்ள விளாம்பட்டி என்ற கிராமத்தில் உள்ள மேற்கு மலை அருகே 600 லிட்டர் கள்ளசாராய உரலை போலீசார் கண்டுபிடித்து அழித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள கீரனூர் கிராம எல்லையில் ஹரிநகர் காலி மனையில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட
சம்பவத்தில் போலீசார் 4 பேரினை கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வடக்கு மண்டல ஐஜி கண்ணன் அவர்கள் நேற்றைய முன்தினம் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள நமச்சிவாயபுரம் நர்சிங் கல்லூரி அருகே பைக் மீது கார் மோதி விபத்து, ஒருவர் உயிரிழப்பு, மேலும் ஒருவர் படுகாயம். போலீசார் விசாரணை. இத்துடன் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்று கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் தினசரி செய்திகளை அறிவதற்கு மறக்காமல் நம்ம கலை நியூஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. மீண்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைய செய்திகளோடு நாளை சந்திக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.